ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ப்ரூச் ஒர்க் இதில் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இந்த ப்ரூச் ஒர்க்கும் இன்னும் அந்த ஃபஸ்ட் காமிச்ச ப்ரூச் ஒர்க் ரெண்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். மெட்டீரியல் பாருங்கள். இது நான் ப்ளூ கலரில் இந்த ஷெல்ஸ் எடுத்திருக்கேன், லீஃபு, அதுக்கப்புறம் கோல்டு கலரில் ஃப்ளார் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன். அது பிரேஸ்லெட்காக மேக் பண்ணுற பீட்ஸ் வச்சு தான் நான் இதில் மேக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமில் இருக்கிற ப்ரூச் ஒர்க் எல்லாமே நான் வந்து வீடியோ அப்லோட் கொடுத்துட்டேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கிள் மேக் பண்ணிக்கலாம். சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் வந்து ஒரு காயின் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஊசியில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டுமே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது எடுக்காமல் இருக்கும். நூலில் மட்டுமே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அது தூக்கிக்கும். இப்போ க்ளூவில் கொடுக்கும்போது அது அழகாக வந்து கீழே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ நான் 2 வந்து ஒட்டிட்டேன். கொஞ்சம் மேலே டச் பண்ணுற மாதிரி ஒட்டுங்க, டிஸ்டன்ஸில் ஒட்டாதீங்க. கொஞ்சம் 2 பெட்டலுக்குமே நடுவில் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்காது. ஒன்று மேலே ஒன்று ஒட்டின மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் அது அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒட்டிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஹோல்லையுமே நீங்கள் வந்து கீழேருந்து மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு எந்த பீட்ஸ் வேணாலுமே எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு மட்டும்தான் நான் எல்லா கிளாஸஸுமே நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் இது நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு நீங்கள் இதே மாதிரி வேறு பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேறு பெட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிசைன் வந்து நம்ம ஒரு மாதிரி மேக் பண்ணிக்கலாம். மற்றபடி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸு, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், மெத்தட்ஸ் எப்படி வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3மே வந்து பேர்லில் இருக்க அந்த ஒயிட் கலர் பீட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். என்னோட சேனலில் போய் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே என்னோட ப்ரூச் கிளாஸ்க்காக மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு சீக்கிரம் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமானாங்க. எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் கூட நான் இன்க்ரீஸ் ஆகலை. இது எதுக்காக நான் அதிகம்னு சொல்கிறேன்னா, ஷார்ட் டைமில் எனக்கு சீக்கிரமாக, அதாவது ஒரு நாளில் 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் மறுபடியும் அப்லோட்ஸ் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு ப்ரூச் கிளாஸ்க்காக நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா கிளாஸஸுமே நான் போட ஆரம்பித்தேன். மெஹந்தி கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் மேக்கிங், பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ், இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ், இதெல்லாமே வந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ப்ரூச் ஒர்க்கு தான். நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸ் தான் லேர்ன் பண்ணேன். அதுக்கான வீடியோஸ் நான் இன்னும் எதுவும் போடலை. சில ப்ளவுசஸ் போட்டிருக்கேன். நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறது, ஆரி ஒர்க், பட்டுப்பாவாடை சட்டைக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ வந்து கிளாஸஸ் ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இல்லை ரெசின் ஒர்க், மெட்டீரியல் மேக்கிங் எல்லா வீடியோஸுமே நான் அப்லோட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோஸ் எதுக்காகனா, என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் மறுபடியும் வீடியோஸ் அப்லோட் கொடுத்துட்ருக்கேன். மற்ற கிளாஸஸ்க்கான வீடியோஸுமே நான் அப்லோட் போட்டுகிட்டே இருந்தேன். இருந்தாலும் இதை வந்து ஹோல்டு பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்கள நம்ம சீட் பண்ணுறோமோ, நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோஸ் நான் வந்து ப்ரூச்காக நான் அப்பப்போ ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் அதில் சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு கலர் ஃப்ளாரில் வந்து சேம் அதே பேர்ல் பீட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சென்டரில் வந்து ரெட் கலர் பீடை நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து லெஃப்ட்டில் மட்டும் இதை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ரைட் சைடு மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக தெரியும். அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மக்கிட்ட எந்த மெட்டீரியல் இருந்தாலும், என்ன கலர்ஸ் இருந்தாலும் அதை வச்சு கண்டிப்பாக க்ரியேட்டிவாக நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளார் டிசைன் நம்ம கண்டிப்பாக ப்ரூச் ஒர்க்கில் மேக் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு, கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கன்னு எதுக்காக சொல்கிறோம், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. நம்மளோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது, மெட்டீரியல் நாலேஜஸ் அண்ட் ப்ளவுஸில் மேக் பண்ணுறது, அப்புறம் நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இது எல்லாமே வந்து நமக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நானுமே யூடியூப்பில் பார்க்குறேன்னா, அது பார்க்க தான் முடியும். அது ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுன்னு நமக்கு வரணும் இல்லையா? ஸோ ப்ராப்பராக ஒரு ஒர்க் பண்ணணும், 1 பை 1 ஃபினிஷ் பண்ணணும், நம்மள ஒருத்தவங்க கைட் பண்ணால் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்க பண்ணுறத விட நம்ம பெட்டராக பண்ணணுன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதில் நம்ம கிளாஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம
நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறது, கஸ்டமர்ஸ்க்கு பண்ணுறதோ, இல்லை நமக்கே பண்ணுறதோ, நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக மட்டும் தான் கிளாஸில் லேர்ன் பண்ணுறோம். மற்றபடி சேம் அதே யூடியூப் வீடியோஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் எல்லாமே உங்களோட எஃபெக்ட் தான் போட போகிறீங்க. ஸோ இதனால் என்னென்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய. மற்றபடி யூடியூப் வீடியோஸ் யூடியூப்பில் தானே இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் நமக்கு வரும். அதனால தான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரூச் கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 299 தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் ஒயிட் கலரில் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்குறேன். பீட்ஸ் அண்ட் ரெட் கலர் கிளாஸ் பீடையும் சேர்த்து நான் கொடுக்குறேன். இந்த பக்கம் 5 பீட், இந்த பக்கம் 5 பீட் கொடுத்து ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் உங்களுக்கு நான் வீடியோஸ் நிறைய அப்லோட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்க வீடியோஸில் அந்தளவுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து எனக்கு கொடுக்க தெரியாது. அதனால் வால்யூம் கம்மியாக கேட்கும். எடிட் பண்ண அந்தளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது கண்டிப்பாக புரியும். என்னோடய வாய்ஸ் கண்டிப்பாக கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குது, கேட்கல, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியல, வீடியோ கிளியராக இல்லைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் பாருங்கள், சேம் அதே மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பீட்டில் ஆஃப் பீட்னால் நமக்கு ஃபுல்லாக பீட்ஸ் இருக்காது, ஆஃபாக இருக்கும். நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணி வந்து நம்ம இதை ஒட்டி விட்டுக்கலாம். ஆஃப் பீட் இது ஃபுல் சைஸாக இருக்காது நமக்கு. ஸோ இந்த பீடை வந்து நான் கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் கலரில் ஒரு கிளாஸ் பீட் எடுத்துக்கிறேன். வீடியோ வந்து நான் ஒரே வீடியோவில் 2 ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய வீடியோ வந்து இப்போ தான் நான் வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அதிகமாக நான் போடுறதில்ல. ஒரு வீடியோ மட்டும் 30 மினிட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நான் போடுறதில்ல 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் தான். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த் பண்ணியிருக்கேன்னா ஒர்க் கொஞ்சம். ஸோ ஒரு வீடியோவில் நான் 2 கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்குது. இப்போ நான் செகண்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்கள் வேறு ஹேங்கிங்ஸ் கூட 3mm 4mm 5mm பீட்ஸ் கூட கோல்டு கலரில் பேர்ல் பீட்ஸு நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் இது ஆஃப் பீட் அப்படிங்கிறதுனால நமக்கு திருப்பிக்கும். நம்ம இப்போ திருப்பி விட்டால் கூட அது திரும்பிக்கும். நம்ம க்ளூ வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டோம்னா அது வந்து ஈவனாக வந்து கீழே ஒட்டிக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட அவுட்புட் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இது வந்து பேபிஸோட ஃப்ராகில் வந்து மேக் பண்ணலாம், பட்டுப்பாவாடை சட்டியில் கூட மேக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் பேக் சைடில் மட்டும் நீங்கள் மேக் பண்ணால் கூட பார்க்க அழகாக இருக்கும். ரைட் சைடில் மட்டும் ஒரே ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நீங்கள் கோல்டு கலர் ஃப்ளவருக்கு பதிலாக, அதாவது நான் மேலே கோல்டு கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நிறைய நமக்கு சம்கி ஃப்ளார்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. அதில் நீங்கள் வேறு எதுனா க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு ரெட் கலரில் நான் ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு பீட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. நான் பட்டுப்பாவாடை சட்டை மேக் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் சுகர் பீட் வாங்கியிருந்தேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் கலர் ஃபேட் ஆகிடும், தச்சிட்டு இருக்கும்போதே போயிடும், ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கலர் ஃபேட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் வாங்கிட்டோமே, என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக நான் ஒரு ஒர்க் முடிச்சிட்டேன். இப்போ அந்த பீட் தான் அதில் ஒட்டியிருந்தேன் பாருங்கள். அது வெளியே இருந்தது, அதை ஒட்டி வச்சுருந்தது அப்படியே பிளாக் ஆகிடுச்சு கொஞ்ச நாள்லையே. அப்புறம் எனக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா பட்டுப்பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணேன், பட் பாப்பாவுக்கு அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் எடுத்து பார்க்கும்போது கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகாமல் தான் இருந்தது. ஏன்னா அது அந்த கிளாத்தை வந்து நான் ஒரு கவருக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேபி ஏரில் வந்து வச்சோன்னா கலர் ஃபேட் ஆகிடும். குழந்தைங்க போட ஸ்டார்ட் பண்ணிட்டா கலர் ஃபேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில்வர் கலர் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகுமா, அதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ செகண்ட் ஒன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு நான் 2 சர்க்கிள் மேக் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள்லேருந்து கொடி டிசைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். அது மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மெட்டீரியல் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னே நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். இது ஃபைனலாக இருக்கிறத வச்சு நான் போட்டுட்ருக்கேன். சரி, எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கிற அந்த சீக்வன்சஸ் எடுத்துக்கிட்டேன், இந்த ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன், ஷெல்ஸு லீவ்ஸ் ஷெல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நான் ஏற்கனவே மேக் பண்ண இல்லைங்களா, அதே தான். அதை விட கொஞ்சம் இது குட்டி சைஸாக இருக்கும். சேம் அதே டைப்பில் நம்ம வந்து க்ளூ வச்சுட்டு சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து குட்டியாக அழகாக இருக்குது. இந்த ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம பக்கத்தில் ஒட்டிக்கலாம், ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு நான் ஸ்லோ பண்ணியிருப்பேன். மற்றபடி ஸ்பீட் பண்ணியிருப்பேன். நம்ம ஏ டு இசட் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் போட்ட வீடியோ கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரம் போகும். ஸோ அவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறதே நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும்போது இதுலேயுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ லேர்ன் பண்ணிப்பாங்க. நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாருங்கள். லைட் ப்ளூ கலர் மாதிரி இதே மாதிரி நான் மேலேயுமே நான் ஒட்டிக்கிறேன். 2 சர்க்கிள் மேக் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த பீட் வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம சென்டர் கிளிப்பில் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஹெட்போ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் கொடுத்துருக்கேன். ஹேர் அக்சசரிஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லா வீடியோஸ்லையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் ஒரு வீடியோ மட்டும்தான் பார்ப்பாங்க. எல்லாருமே எல்லா வீடியோஸும் பார்க்க மாட்டாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். மெஹந்தி கிளாஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் நிறைய போய் பாருங்கள். ப்ரூச் ஒர்க்கு, பிரேஸ்லெட் மேக்கிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல் மேக்கிங் கிளாஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து $299. பிரேஸ்லெட், ஜுவல் மேக்கிங்கு, ஹேர் அக்சசரிஸ் கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் $99 மட்டும்தான். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு மெட்டீரியல் கூட லிஸ்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வெளியில் வாங்கிக்கோங்க. என்கிட்ட மெட்டீரியல்ஸ் கிடையாது. தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் ஏற்கனவே மெட்டீரியல் வாங்குறவங்க கிட்ட சொல்லி தான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இந்த ஒர்க் வந்து நான் ஒவ்வொரு ஹோல்லையுமே நான் ஏற்கனவே ஒரு அதான் பேர்ல் பீட் கொடுத்தேன் இல்லைங்களா? அது மாதிரி இதில் நான் கோல்டு கலர் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஹோல்லையுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது 2 mm பீட், 3 mm பீட் அந்த மாதிரி லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த ஹோல் தெரியாமல் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே அதாவது ஒவ்வொரு ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த பெட்டலில் அது ஒவ்வொன்றுத்துலையுமே நான் வந்து கீழேருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 mm பீட் கொடுத்து அந்த பீடை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே மறுபடியும் கீழே குத்தி நம்ம வெளியே இழுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இந்த கோல்டுங்கிறத நீங்கள் ஒயிட்டாக கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. ப்ளவுஸில் நம்ம இந்த ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே எந்த க்ரியேட்டிவிட்டி வந்துடும். இப்போ நான் வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் டியூப் பீட் எடுத்துக்கிட்டேன். டார்க் கலர் இது. இப்போ வந்து நம்ம கொடி டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கலாம். இது நான் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ஒட்டி காமிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு பீடுக்குமே ஒவ்வொரு ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி க்ளூ ஒட்டிட்டு கூட ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பீடுக்கும் ஸ்டிச்சஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். பாருங்கள், இதை நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டு நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குத்தி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுப்பேன். எப்படின்னா லெஃப்ட்டில் குத்தி நம்ம ஊசியை வெளியே எடுக்கிறோம். இப்போ நான் ரைட் சைடில் குத்தி எடுத்துகிட்டு அந்த பக்கம் குத்தி கீழே இழுத்துட்டேன்னா அந்த த்ரெட்டு மேலே போயிட்டு இது லாக் ஸ்டிச் மாதிரி செட் ஆகிடும். இது மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணேன். இப்போது நம்ம மறுபடியும் கொடி டிசைன் எங்கே மேக் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே இதே மாதிரி நீங்கள் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதோட ஒர்க்கு எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஒவ்வொரு கொடி டிசைன்லையுமே வந்து டியூப் பீடை வந்து இது மாதிரி லோட் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இது வீடியோங்கிறதுனால ஜஸ்ட் கிளாஸ்க்காக தான். அது வந்து பாப்புலின் கிளாத்தில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாக் ஸ்டிச் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்னு தெரியணுங்கிறதுக்காக அதை நான் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் 2 லைன் கொடுத்துருக்கோம் கொடி டிசைனுக்கு. அதுலேயுமே வந்து நம்ம பீட்ஸை லோட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். B7000 வந்து நல்லா ஸ்டிக் ஆகுது. நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஆரி ப்ளவுசஸ் பண்ணியிருக்கேன். ப்ரூச் ஒர்க் வந்து கொஞ்சம் தான் ப்ளவுசஸில் மேக் பண்ணியிருக்கேன். ப்ரூச் ஒர்க்கோட மெட்டீரியல்ஸ் வந்து கலர் ஃபேட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஆரி ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் 3 mm 4 mm பீட்ஸ் எல்லாம் கலர் ஃபேட் ஆகலை. சுகர் பீட் கொஞ்சம் ஃபேட் ஆக டைம் எடுக்குது கோல்டு கலரு. நான் கேட்ட மாதிரி சில்வர் பீட் வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போது சுகர் பீடு ஆரி ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
நீங்கள் ஜஸ்ட் கோல்ட் பீட்ஸ் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சாரியோட கலர் ஏதாவது த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். ஆனால் ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சேம் கலர் காம்பினேஷன்லேயே கொடுக்கறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். நிறைய ப்ளவுசஸ் அப்படி தான் நான் ரெசின் ஒர்க் பண்ணேன். அதை வச்சுமே உங்களுக்கு ப்ளவுசஸ் அப்லோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2-3 ப்ளவுஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் மேக் பண்ணுன்ற வரைக்கும் உங்களுக்கு நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து நான் டியூப் பீட் கொடுத்து லோட் பண்ணி ஃபுல்லாக நான் ஒட்டிக்கிட்டேன். 2 நான் 3 கொடி டிசைன் மாதிரி லைன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சைடில் வந்து லீஃப் சீக்வன்ஸை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஒரு ஹோலில் குத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் வந்து எம்டியாக இல்லாமல் அதில் ஒரு டியூப் பீடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஹோலில் நம்ம குத்தி கீழே இழுத்துக்கலாம். இதுதான் வந்து மெத்தட். இது ஸ்டிச்சிங் மெத்தடு. இதே மாதிரி நம்ம சைடில் கொடுத்துக்கலாம். நம்ம லெஃப்ட்டில் கொடுக்கும்போது ரைட்லேயும் அதே மாதிரி பக்கத்தில் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தான் கொடுக்கணும். அது மாதிரி லெஃப்ட்டில் கொடுக்கும்போது ரைட்டில் கொடுத்ததுக்கு கொஞ்சம் மேலே கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு மாதிரி ஜிக்ஸாக் டைப்பில் தான் நம்ம கொடுக்கணும். நேருக்கு நேராக கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தாலும் ஒரு டைப் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஸ்லாண்டிங்காக கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், நான் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸில் ஒரு பேர்ல் பீட் கொடுத்து அதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இது எல்லா கொடி டிசைன்லையுமே நீங்கள் வந்து இதே மாதிரி லீஃப் சீக்வென்ஸை கொடுத்துக்கோங்க. இதுதான் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி கூட நீங்கள் இந்த லீஃப் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். கொஞ்சம் வந்து கம் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு சென்டர்லேயுமே வந்து நான் க்ளூ வச்சுட்டு டியூப் பீட் வந்து ஒட்டுறேன் பாருங்கள். இந்த மெத்தட்லேயுமே நம்ம வந்து ஒட்டலாம். பட் இது நமக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ளூ வச்சு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த கலர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். பாருங்கள், இதோட ஃபைனல் அவுட்புட். இதில் இருக்க எல்லா ஒர்க்ஸுமே என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா டைப்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லா மெட்டீரியல்ஸுமே வச்சு உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் எல்லா கிளாஸஸுமே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you.